உங்களுக்கு தெரியுமா, நாம் பிறந்த மண்ணிலேயே அகதிகளாக அடிமைப்பட்டு வாழ்வது எவ்வளவு கொடுமை என்று. நாங்கள் அக்கொடுமையை அணு அணுவாக அனுபவித்தவர்கள். ஆமாம், நம் தேசம் மன்னியர்களின் பிடியில் கட்டுண்டு கிடந்தபோது இந்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அச்சமயத்தில் நம் தேசம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தங்களது மூச்சுக் காற்றை தியாகம் செய்தவர்கள் பலர். அவர்களுள் விடிவெள்ளியாக, கொங்கு நாட்டின் சிங்கமாக, ஆங்கிலேயர்களின் பல்வேறு தாக்குதல்களை முறியடித்து அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்தான் தீரன் சின்னமலை. கொங்கு மண்டலம் முழுவதும் மைசூர் பேரரசின் ஆளுமைக்குள் இருந்த நேரம். மைசூர் அரசுக்கு வரி கொடுப்பது வழக்கம். இதனை அறிந்த தீர்த்தகிரி தண்டலக்காரனிடம் வரிப்பணத்தை பிடுங்கி சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாக சொல் என கூறினார். அன்றிலிருந்து தீர்த்தகிரி தீரன் சின்னமலை என அழைக்கப்பட்டார். இச்செயலால் மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் வெறுப்பையும் பகைமையையும் சம்பாத்தியம் செய்தார் தீரன் சின்னமலை. ஆனால் இதுவே அவரது மகனான திப்பு சுல்தானை கவர்ந்தது. அதன் பிறகு நடைபெற்ற பல போர்களில் இவர்கள் இருவரும் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டனர். 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். மைசூர் பிரிட்டிஷ் வசமானது. திப்புவின் மரணத்திற்கு பின்னர் தனது படைகளுடன் கொங்கு நாட்டிற்கு சென்றார் தீரன் சின்னமலை. வெற்றி பெற்ற ஆங்கிலேயர்களோ தீராத தலைவலிக்கு ஆளாகினர். எப்படி தெரியுமா? Majors, we received a letter from the Queen of England. By divine right, I, the Queen of England, honor your value and service. Through strategy and resolve, you have brought the proud lands of Tamil Nadu under the British crown. This is no more conquest of arms, but a lasting legacy. Where the eastern sun once rose in mystery, it now shines on loyal soil. For this, we bestow Her Majesty's highest honor. Let the history remember, Maxwell conquered not just land, but time itself. நாம் நார்த்ல மைசூரையும், வெஸ்ட்ல கேரளாவையும், சவுத்ல சேலத்தையும் கைப்பற்றி விட்டோம். We are all the great dictators. என்ன பயம்? சென்னையிலிருந்து கேரளா தேசத்திற்கு செல்லக்கூடிய கொங்கு தேசத்தை அடைய முடியவில்லையே. That's true. ஓட நிலையில் பெரிய கோட்டை ஒன்றினை கட்டியிருக்கிறார்கள். எந்த கோட்டை கட்டியிருந்தாலும் நமது ஒற்றை பீரங்கிக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் நாம் ஒன்றை மறந்து விட்டோம். தீரன் திப்புவுடன் சேர்ந்து கன்ஃபயரிங், பீரங்கி ஏகுதல் போன்ற அனைத்தையும் கற்றுவிட்டான். அது மட்டுமா, வீரர்கள் இரவும் பகலுமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். நம் கோட்டை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது என்று தகவல். தீரனின் படை வீரர்கள் வில் வாள் பயிற்சி, மல்யுத்தம் போன்ற பல வகையான வீர செயல்களை கற்று வருகின்றனர். அவ்வளவு ஏன், தோல்வியை கண்டிராத நமது கர்னல் மேக்ஸ்வெல்லையே காவிரி போரில் தோற்கடித்தீர்கள் என்றால் சும்மாவா? அந்த வரலாற்று சாதனையை நாமே பதிவு செய்துள்ளோமே. எஸ் எஸ், இச்சம்பவம் நடந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. இம்முறை பல பயிற்சிகளுடன் தயாராக இருக்கும் நமது படையை கொண்டு தீரன் படை வேரோடு அழித்து தீரனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முதலில் ஓர் அலைக்கோட்டையை தவிடுபடியாக்க வேண்டும். இதுவே தீரனின் இறுதி போராக இருக்கும். கண் இமைக்கும் நேரத்தில் வெள்ளைப்படை ஈரோட்டிலிருந்து தெற்கு நோக்கி வந்து கொண்டிருந்தது. வரும் வழி எங்கும் மக்களின் வீடுகளை சூறையாடி பலரை கொன்று குவித்துக் கொண்டே வேகமாக வந்தது. ஆங்கிலேயர்களின் படைகளை தவிடுபொடியாக்க அவர்களை எதிர்த்து தாக்காமல் அவர்களின் தாக்குதலை தடுக்கும் வியூகத்தினை கையாண்டார் தீரன். தொடர்ந்து இரவும் பகலுமாக போர் நீடித்தும் போர் முடிவுக்கு வரவில்லை.
போரில் கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலை மண்ணில் விழுந்தது. அடுத்து கர்னல் ஹாரிஸ் தலைமையில் 2 வருடங்கள் கழித்து ஆங்கிலேயர் மீண்டும் படையெடுத்து வந்தனர். இப்படி தொடர்ந்து ஒரு முறை, இருமுறை அல்ல, 3 முறை ஆங்கிலேயர் படைகளை வெற்றி கொண்ட தீரனை போரில் வெல்வது கடினம் என்பதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் எடுத்த முடிவுதான் இது. உத்தரவு. தீரன் சின்னமலைக்கு என் அன்பு வணக்கங்கள். தளவாய் அவர்களே, என்ன இவ்வளவு தூரம்? வீரர்கள் பயங்கரமாக போர் பயிற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் அல்லவா? இதை சொல்லத்தான் வந்தீரோ? இப்படி அனுதினமும் எதிரி எப்போது எங்கிருந்து வந்து தாக்குவார்கள் என்று பயந்து பயந்து வாழும் முறை தேவைதானா? பயந்து வாழ்கிறோமா? நண்பர் தளவாய்க்கு நையாண்டி அதிகம் என்று கேள்விப்பட்டேன். அது உண்மைதான் போல. உங்களிடம் நையாண்டி அடித்து எண்ணாக்க இழப்பதற்கா? புரிந்தால் சரி, பிறகென்ன? பிறகு பயமில்லை என்றால் ஏன் இந்த இடைவிடாத போர் பயிற்சி? கூற வந்ததை வெளிப்படையாகவே கூறும். நல்லது. ஆங்கிலேயர்களுடன் ஏன் சண்டை போட வேண்டும்? அவர்களுடன் சமாதானமாகவே இருந்து விடலாமே. போர்க்களம், போர் பயிற்சி, அது எங்கள் தினசரி விளையாட்டு. இந்த விளையாட்டை முதுகில் குத்தும் கோழைகள் அறிவதற்கு வாய்ப்பில்லை. சூழ்ச்சி செய்வது எங்கள் நோக்கம் அல்ல. போரினால் பல உயிர்களும் பொருட்களும் சேதமடைவதை தவிர்க்கலாம் என்றுதான் கூறினேன். புரியவில்லையே. புரியும்படியாகவே கூறுகிறேன். 2 விஷயம்தான். 1, கொங்கு தேசத்தை நீங்களே ஆண்டு கொண்டு அதற்குரிய வரியை மட்டும் கொடுத்தால் போதும். அதற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கே வழங்கப்படும். 2, ஆங்கிலேயர்களின் காவல் படை ஒன்றை இங்கு வைத்துக் கொண்டு அதற்குரிய சிலவை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும். இப்படிதான் பிற மன்னர்களும் ஆங்கிலேயர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாட்டை ஆண்டு வருகிறார்கள். இப்படி செய்தால் போரென்ற பேச்சுக்கு இடமில்லையே. ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் ஏன் வரி கொடுக்க வேண்டும்? எங்களை அடக்கி ஆள நினைப்பவர்களுக்கு நாங்களே சோறு போட வேண்டுமா? பலே பலே, நல்ல யோசனை, நல்ல யோசனை. ஏன் எம் மன்னர்களிடம் பெற்ற யாசகம் தீர்ந்து விட்டதோ? என் நாட்டு மக்கள் பாடுபட்டு விளைவிக்க இந்த அயல் நாட்டு யாசகர்கள் நீங்கள் அழைத்து வந்து செந்தத்திற்கு சோறு போடுவது அவசியமா என்ன? எங்கள் காலடிகளை அண்டி பிழைக்க வந்த ஆங்கிலேயர்கள் அந்த வேலையை மட்டும் செய்தால் ஏன் வரப்போகிறது யுத்தம்? இறுதியாக எண்ணத்தான் சொல்கிறீர்கள்? இறுதியாக மட்டுமல்ல, உறுதியாகவும் கூறுகிறோம். ஆங்கிலேயர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. புலிக்கூட்டத்தின் நடுவே புள்ளிமான் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்? தூதுவனாக வந்ததால் தளவாயின் தலை தப்பியது. இதுதான் உங்கள் முடிவா? அவர்களது முடிவும் விரைவில் போய் சொல். வருகிறேன். சகோதரர்களே, ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரம் மாற்றம் கண்டுவிட்டது. நமது படைகள் விழிப்புடனும் வீரியத்துடனும் இருக்க வேண்டிய தருணம் இது. ஆகட்டும். தீரன் சின்னமலைக்கு தளவாய் சின்ன தம்பியை தூதுவிட்ட ஆங்கிலேயர்கள் அது தோல்வியை தழுவியதால் அடுத்த திட்டத்தை தீட்டாமல் இருப்பார்களா என்ன? ஒரு நாள் முத்துவேலப்பனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. ஓ, யார் இந்த முத்துவேலப்பன்னு நினைக்கிறீங்களா? அவர் வேற யாரும் இல்ல, தீரன் சின்னமலையின் உயிர் நண்பன். திப்பு சுல்தான் இறந்த மைசூர் போரில் கைது செய்யப்பட்டு விருப்பமின்றி வெள்ளையர் படையில் சுபேதாராக பணிபுரிந்து வருகிறார். அவரிடமிருந்து ரகசியமாக கடிதங்களும் தகவல்களும் வருவது வழக்கம். அப்படித்தான் ஒரு நாள் தலைவரே வணக்கம்.
முத்து வேலைப்படையிடமிருந்து ரகசிய தகவல் வந்துள்ளது. பொல்லான் முத்து வேலைப்படையிடம் இருந்தா என்னவாக இருக்கும்? சரி, படியுங்கள். உத்தரவு. வீரமிகு தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நமது ஓடநிலை கோட்டை அழிப்பதற்கு 144 காலுகள் இழுத்து வரும்படியான 72 பீரங்களுடன் 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்களுடன் ஆங்கிலேயர்கள் தாக்குதல் நிகழ்த்துள்ளனர். இச்சமயம் நமது பீரங்கி படையை நாம் உருவாக்கும் வரை நாம் நமது போராட்டத்தை கொண்டும் நிறுத்தி வைப்பதுதான் அறிவுடைமை. நமது உரிமைகளை காத்திட கொங்கு நாட்டின் வீரத்தை விவேகத்தால் மறைத்து காலம் கனிம் வரை பொறுத்திருக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு அன்புள்ள நண்பன் முத்துவேலப்பன், கள்ளிக்கோட்டை. அவர்கள் பெரும்படையோடு வரும்பொழுது நாம் என்ன கோழைகள் போல் ஓடி ஒளிய வேண்டுமா? அப்படியல்ல கிளேதரே, புலி பதுங்குவது பாய்வதற்கு தான். தலைமறைவாகவே இருந்து கொண்டு போருக்கு தயாராவது போர் தந்திர முறையில் ஒன்றாகும். உடனடியாக நமது கோட்டையில் உள்ள ஆயுதங்கள், குதிரைகள், சிறு பீரங்கிகள், வெடிமருந்துகள் போன்ற முக்கியமான பொருட்களை வேறு பல மறைவான இடங்களுக்கு மாற்ற வேண்டும். ஆகட்டும். தீரன் சின்னமலையும் அவரது படையினரும் ஓடாநிலை கோட்டையிலிருந்து தலைமறைவாயினர். அச்சமயம் கர்னல் ஹாரிஸ் தலைமையில் அங்கு வந்த ஆங்கிலேய படைகள் ஓடாநிலை கோட்டையை சுற்றி வளைத்தன. எதிர்த்தாக்குதல் வராதது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. Yes, you are right. There is no one in the castle. What? யாரும் இல்லையா? ஒருவேளை பயந்து ஓடிவிட்டார்கள் போல. ஓடுவதற்கு வாய்ப்பில்லை சார். Something fishy. யாராவது உள்ளே சென்று பார்த்தால் தான் தெரியும். But who will go? Who will go? Yeah, he's the right person. Would you apart? Come. Sir, you know all about this castle. Velappa, ulle sendu paarthu va. Sir. கதவுகளும் வாயில்களும் திறந்து கிடக்கின்றன. உள்ளே யாரும் இல்லை. What? யாரும் இல்லையா? வீரர்களே, உள்ளே சென்று பாருங்க. உள்ளே யாரேனும் இருந்தால் don't show mercy to them. Yes sir. Majors! Sir! I just got something. What, sir? Can you identify it? No, sir. You? No, sir. Maybe it's written in Tamil. Do you know this language? No, No, sir. sir. You? No, sir. No, sir. Ah! Does anyone know Tamil? Yeah, come. Just read it. Sir, but it is half burned. எனக்கு தெரியாதா? Just read what was left there. கொங்கு நாட்டின்
கரத்தை விவேகத்தால் மறைத்து காலம் கனியும் வரை பொறுத்திருக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு அன்பு நண்பன் முத்துவேலப்பன் கலிக்கோட்டாய். What? முத்துவேலப்பன்? Arrest him! அந்த துரோகியை ஏத்து வாருங்க. துரோகியா? நான் துரோகியும் அல்ல, நான் செய்வது துரோகமும் அல்ல. என் தாய் நாட்டின் விடுதலைக்காக செய்யும் அறப்பணி. அறப்பணியா? வாங்கிக் கொள்வதற்கான வெகுமானங்களே. Fire! எங்கள் ஆயுதம் எங்கள் கிட்ட பயன்படுத்துகிறீர்கள் அல்லவா? ஓடாநிலை கோட்டையை சாவிடுபடியாக்குங்க. கருமலையில் தங்கியிருந்த சின்னமலை துடிதுடித்துப் போனார். கோட்டை இடிக்கப்பட்டதை விட நண்பர் வேலப்பனின் மறைவு அவரை வாட்டியது. வீரத்தை சூழ்ச்சியால் வீழ்த்துவதுதானே வழக்கம். அதேதான் தீரன் சின்னமலையின் வாழ்க்கையிலும் நடந்தது. சின்னமலையை சிக்க வைக்க திட்டமிட்ட ஆங்கிலேய அரசு அடுத்த சூழ்ச்சி வலையை அவரின் சமையல்காரர் மூலம் விரித்தது. இவ்வளவு திட்டம் தீட்டியும் தீரனை நெருங்க கூட முடியவில்லை. தீரனை போரிலும் வெல்ல முடியவில்லை, சூழ்ச்சியாலும் வெல்ல முடியவில்லை. Yeah, that's true. அவன் வீரன் தான். But I'm more clever than him. Sam, the plan won't fail. Sir, I have an idea. Yeah, go on. தீரனை அழிக்க அவர்கள் ஒருவனை நம் வலைக்குள் வீழ்த்தினால் என்ன? That's a nice idea. Go on, execute it. Sir. தீரனின் பெரும் நம்பிக்கைக்குரிய ஒருவனை நாங்கள் இழுத்து வந்திருக்கிறோம். யாரு இவன் தான் நல்லப்பன், தீரனின் நம்பிக்கைக்குரிய சமையல்காரர். உன்னை அழைத்து வந்ததன் நோக்கம் உனக்கு தெரியுமா? உங்களின் கொண்டாட்டங்களில் பங்கு கொள்ளவன் அழைத்தீர்கள். உங்களின் எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது. உங்களை அழிக்கதான் தீரன் தயாராகிக் கொண்டிருக்கின்றான். உங்களின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. பாதல்கிறவு காண வேண்டாம், நடப்பதை மட்டும் பார். நீங்களுடன் சேராவிட்டால் நீ வாழ்வது கடினம். புலிகள் நரிகளுடன் ஒருபொழுதும் சேராது. ஏனும் சும்மா செய்வனா? உனக்கு பதவியும் பட்டமும் பொன்னும் பொருளும் கிடைக்கும். அதோடு கொங்கு தேசத்தை நீயே ஆள்வாய். என்ன சொல்கிறாய்? உங்கள் கால் பணிந்துதான் கொங்கு தேசத்தை ஆள வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. பாராட்டு கௌரவத்தை விட்டு வாழும் வழியை பாரு மேன். நீ இல்லை என்றாலும் வேணும் ஒருவரை கொண்டு தீரனை அழிப்பது உறுதி. அப்படி தீரன் அழிந்தால் அவனுடன் சேர்ந்து நீனும் அழிவாய். உங்களின் மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்சும் கோழை அல்ல. ரெட்டெல்லாம் இல்லை. And you're not worth enough for threatening. I have a better plan for you. Love, emotions, feelings. இதை விட பெரிய ஆயுதம் உலகில் இருக்கிறதா என்ன? உன் உற்றார் உறவினர், நீ பெற்ற பிள்ளைகள் அனைவரும் எங்கள் பிடியில். நீ சம்மதித்தால் அவர்களை தாப்போம். If you don't accept a deal, you have to attend the funeral every single day. போர்க்களத்தில் சந்தித்திருந்தால் எங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, நாங்கள் வளர்க்கும் பிராணிகள் கூட உங்களை எதிர்த்து போரிடும். அப்படியா? நல்ல பண்ண இந்த செயல்களுக்காக அவன் குடும்பத்திற்கு மரணத்தை பரிசளிக்க விரும்புகிறேன். சென்று கொடுத்து வாருங்கள். வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளைகளை விட்டு விடுங்கள். வேண்டாம், என் குடும்பத்தை விட்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளைகளை விட்டு விடுங்கள். வேண்டாம். இப்போது என்ன சொல்கிறாய்? என் தேசம் போல் என் குடும்பமும் நலமாக வாழ வேண்டும். வேறு வழி இல்லாமல் நீங்கள் கூறுவதற்கு நான் சம்மதிக்கிறேன். Very good. That's my boy.
நீ சம்மதித்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நீ என்ன சும்மா செய்வனா? உனக்கான வேகமதி உன்னை வந்து சேரும். இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும்? திட்டம் தீட்டிய பின் சொல்லி அனுப்பும். இப்போது நீ ஒரு நாள் தீரன் சின்னமலை அவரது சகோதரர்களுடன் உணவு சாப்பிட வரும்போது, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். என்ன நல்லப்பரே, பாட்டெல்லாம் பலமாக இருக்கிறது. உணவு தயாரா? அதெல்லாம் தயார்தான். இரவெல்லாம் எங்கிருந்தீர்கள்? வருவது சாப்பிடுவதற்கு தான். அதுவும் நேரத்துக்கு வருவது கிடையாது. இது ஓய்வெடுப்பதற்கான நேரம் அல்ல நல்லப்பரே, உழைப்பதற்கான நேரம். ஓய்வில்லாமல் வேலை செய்வது முதலுக்கே மோசமாகிவிடும். ஓய்வில்லாமல் உழைத்துமே ஆங்கிலேயர் பிடியில் நாம் தேசம் உள்ளது. சரி சரி, பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம், சாப்பிடாமருங்கள். சாப்பிடும் போதும் கையில் துப்பாக்கி ஏன்? இது என்ன புதிதா? கையில் மருந்து பொருட்கள் பட்டுவிடுமே என்பதற்காக கூறினேன். நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? பாதுகாப்பா? உங்களை தீண்ட காற்று என்ன காலன் கூட நடுங்குவானே. இப்பொழுது சாப்பிடுவதா என்ன? ஆயுதங்களை கொடுத்து விட்டு அமருங்கள். நல்ல மனம். யார் நீங்கள்? அவர்களை விட்டு விடுங்கள். யார் நீங்கள்? அவர்களை விட்டு விடுங்கள். நல்லப்பா. யார் நீங்கள்? அவர்களை விட்டு விடுங்கள். விடுங்கள். நல்லப்பா, உனக்கான வெகுமதி உனக்கு வந்து சேரும். நல்லப்பா துரோகியே, விடுங்கள் விடுங்கள். இறுதியாக அவரது சகோதரர்களுடன் கைது செய்யப்பட்டார் தீரன் சின்னமலை. எந்த சங்ககிரியில் தனது முதல் வேட்டையை சின்னமலை துவக்கினாரோ அதே சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கொங்கு நாடே கண்ணீர் விட்டு அழுதது. சின்னமலை உள்ள இடமே தன்னிடம் என கருதிய கருப்புச் சேர்வை சங்ககிரி கோட்டையில் சரணடைந்தார். நால்வரும் சங்ககிரி கோட்டையில் கல் தூண்களில் கட்டப்பட்டு சிறை மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். தீரனின் வீரத்தை அறிந்த கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி தீரனை பார்ப்பதற்காகவே சென்னை மாகாணத்திலிருந்து வந்திருந்தார். அப்போது நால்வரும் விசாரணை மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஆரம்பிக்கலாம். தீரனே, உனது வீரத்திற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். நீ எங்களுடன் கை கோர்த்தால் உனது தவறுகள் மன்னிக்கப்படும். கோவை உள் அடக்கிய கொங்கு நாடு முழுவதும் நீயே ரூல் பண்ணிக்கோ. தீரனே, நீ வீரன், இளைஞன், வாழ வேண்டியவன். உங்கள் நால்வரையும் நாங்கள் தண்டிக்க விரும்பவில்லை. நீ எங்களுடன் சமரசமாக இருக்கிறதுக்கே நாங்கள் விரும்புகிறோம். அங்கு சமரசம் இல்லாமல் எங்களை தாக்கி அழித்து விட்டு இங்கு எதற்கு இந்த விசாரணை நாடகம்? இதுதான் உங்கள் வீரமா? என்ன சொல்கிறாய்? போர்க்களத்தில் சந்தித்திருந்தால் உமது வெள்ளை தலைகளை வெட்டி பந்தாடி இருப்பேன். கயவனின் துணை கொண்டு எம்மை கைதியாக்கி இவ்வாறு விசாரணை நாடகம் நடத்த உமக்கு எதனா தகுதி? வீண் விவாதம் வேண்டாம். எங்களுடன் கை கோர்த்தால் உங்கள் தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படும். தாங்கள் மன்னிப்பு தரும் அளவிற்கு நான் செய்த குற்றம் தான் என்ன? ஒன்னா இரண்டா எங்களை எதிர்ப்பதற்காக திப்புவின் அழைப்பை நீ ஏற்று சென்றாய். பிரெஞ்சுக்காரர்களுடன் சேர்ந்து எங்களை அழிப்பதற்காக பல முயற்சிகளை நீ செய்தாய். கோவை புரட்சிக்கு நீயே காரணம். உனது நண்பன் முத்துவேலப்பனை எங்களது படைகளுக்குள் வைத்து ரகசியமாக்கி எங்களது திட்டங்களை நீ அறிந்தாய். தளபதி கர்னல் மேக்ஸ்வெல்லை நீ படுகொலை செய்தாய். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் நீ செய்த குற்றங்களை. அந்நியனின் பிடியில் தாய்நாடு இருப்பதை எந்த வீரனும் எதிர்க்காமல் இருக்க மாட்டான். இதுதான் நாங்கள் செய்த குற்றம் என்று நீ கூறினால் இக்குற்றத்தை நாங்கள் என்றென்றும் செய்து கொண்டுதான் இருப்போம். ஓகே, இவ்வாறு அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் எதிர்ச்சமையாலும் அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாலும் இந்த நால்வருக்கும் அரசு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது.
தூக்கு தண்டனை. நான் தீரன் சின்னமலை. எனக்கு தெரியும், இன்றுதான் என் வாழ்வின் கடைசி நொடிகள் என்று. இதை நினைத்து நான் ஒரு பொழுதும் வருந்தியதில்லை. என் வருத்தமெல்லாம் என் மக்களை நினைத்துதான். உரிமையையும் சுயமரியாதையும் வலியுறுத்திய நாங்கள் தீவிரவாதிகள். எங்களை அடக்கி ஒடுக்கிய இவர்கள் லார்ட் கடவுள். வங்காள போரில் ராபர்ட் கிளைவ் வெறும் 1000 பேரை கொண்டு படையெடுத்து வந்த போது நமது மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்? ஆபத்து நமக்கு இல்லையே, ஏதோ ஒரு மூலையில் வாழும் பகுதியினருக்கு தானே. 2 கற்கள், ஆளுக்கு 2 கற்களை கொண்டிருந்திருந்தால் கூட அவர்கள் படையில் ஒருவனும் பிழைத்திருக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பிரிவினைவாதம். சாதியால் மதத்தால் நாம் பிரிந்து கிடக்கும் வரை இவர்கள் மட்டுமல்ல, வேறு யார் வந்தாலும் நம்மை அடக்கி ஆளத்தான் செய்வார்கள், நம்மை மிதிக்கத்தான் செய்வார்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்த தீர்த்தகிரி மக்களின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்ததால் இன்று தீரன் சின்னமலை. வருங்காலங்களில் இப்படித்தான் என்னையும் ஓர் குறிப்பிட்ட இனத்திற்குள் அடைத்து என்னை வைத்தே உங்களுக்குள் பிளவுகள் ஏற்படுத்துவார்கள். மக்கள் அனைவரும் ஒற்றுமையை பேணாதவரை இது நடந்தே தீரும். ஆயுதங்கள் அல்ல, துரோகங்களே நம்மை அளித்தன. வேடிக்கையை பார்த்தீர்களா? பொல்லான் என்று பெயர் வைத்தவன் நமக்கு உதவி செய்தான். நல்லப்பன் என்று பெயர் வைத்தவன் நம்மை காட்டிக் கொடுத்தான். புரிந்து கொள்ளுங்கள், பெயரினால் அல்ல, நிறத்தினால் அல்ல, பிறப்பினால் அல்ல, ஒருவனின் செயலே அவனை தீர்மானிக்கும் காரணிகள். பிளவுகள் இருக்கும் வரை புதினங்கள் உருவாக வாய்ப்பில்லை. அடே வெள்ளை நரிகளே, ஒரு சின்னமலையை கொன்று விட்டோம் என்று முற்றிலும் தவறாக எண்ணிவிடாதீர்கள். இன்னும் 1000 சின்னமலைகள் இருக்கிறார்கள் உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காக. வாழ்ந்தால் இம்மண்ணோடு வாழ்வேன், வீழ்ந்தால் வீரத்தோடு வீழ்வேன். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.